ஆண்மைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகச்சித்ரா. ஒரு மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சல் நிலத்துல மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கமா ஒரு கொழுத்த ஒரு பன்றி ஒண்ண வருவதை பாப்பாரு. சோ இந்த பன்றியின் மூலமாக நமக்கு இறைச்சி கிடைக்கும், சோ அதன் மூலமாக நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்றியை பிடிக்கிறதுக்காக அவரு முற்படும் பொழுது இதை எப்படியோ தெரிஞ்சுட்டு அந்த பன்றி அவரிடத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்பவே முரண்டுத்தனம் பண்ணி ரொம்பவே சத்தம் போடும். சோ இத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த செம்மறி ஆடுகளுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகவும் வேடிக்கையாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும். சோ அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக அந்த பன்றியை அந்த மேய்ப்பர் பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு அவரு அந்த கசாப்பு கடைக்கு கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது அவரை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த ஆடுகளுக்கும் அந்த பன்றிக்கும் இடையில ஒரு உரையாடல் ஒண்ணு நடக்கும். அப்பொழுது அந்த ஆடுகள் அந்த பன்றியை நோக்கி, எங்களுடைய மேய்ப்பர் எங்களை தான் இந்த மாதிரி பிடிக்க முற்படுவாரு, நாங்க அப்போ ஒன்ன மாதிரிலாம் இந்த மாதிரி ரொம்ப கூச்சல் போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், நாங்க ரொம்பவே அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். சோ இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பன்றி சொல்லும், உங்களுடைய மேய்ப்பர் உங்களை அழைத்து செல்வதற்கான காரணம் உங்கள் உடலில் உள்ள நூல்களை மட்டுமே, அதாவது ரோமங்களை எடுப்பதற்காக மட்டுமே. ஆனால் என்னை அழைத்து செல்வதற்கான காரணம் என்னுடைய இறைச்சியை விற்பனை செய்வதற்காக. என்னுடைய இறைச்சியை விற்பனை செய்ய போகிறார் எனும் பொழுது என்னை அவர் கொலை செய்ய போகிறார். அப்படியாக என்னுடைய உயிர் பிரியும் நேரத்தில் நான் எப்படி அமைதியாகவும் கூச்சலிடாமலும் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும். சோ அதே போலதான் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்களை மற்றவர்களுடைய வாழ்வினுடைய சூழல்களோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களை தான் நானும் கடந்து வந்திருக்கேன், இதுக்கே நீங்க இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க, இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி நாம ரொம்ப ஈஸியா நம்மளுடைய விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சிருவோம். ஆனா ஒவ்வொருவரும் போகக்கூடிய பாதைகள் வேறு, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்கள் வேறு, அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழல்கள் வேறு. சோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவம் வேறு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதனை தாங்கும் சக்தி வேறு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை மட்டுமே வச்சுட்டு மற்றவர்களுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு உங்களுடைய விமர்சனங்களை முன்னெடுத்து வைப்பதிலே கவனமாயிருங்கள். நன்றி.